ஹலோ விவாஸ், அனைவரும் ஒரு சகோதரன் தனது சகோதரிக்காக தனது சகோதரியின் மகிழ்ச்சிக்காக எந்த அளவுக்கு செல்ல முடியும், தனது வாழ்க்கையும் பயணம் வைக்க முடியும். அந்த சகோதரிய அந்த தியாகத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? தனது தங்கைய உயிரா கருதுற ஒரு சகோதரனுடைய கதை. அவருடைய சகோதரிக்கு திருமணமாவது அவரு தனது சகோதரனை விடைபெறதுக்கு முன்னாடி அவரது கையில ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த உரையில என்ன அப்படி ரகசியம் இருந்தது, அந்த கண்ணீருக்கு பின்னாடி நடந்த உண்மைதான் பாப்புறோம். லக்னோ சேர்ந்த ஒருத்தர் தனது குறுகிய தெருவுல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது ஒரு சிறிய வீடு. அந்த சிறிய வீடா இருந்தாலும் அது அவருடைய மூதாதையர்கள் வந்த ஒரு வீடு. அது வெறும் செங்கல் தான். ஆனா செங்கலை சுத்தி அவருடைய அப்பா அம்மாவுடைய அடையாளமா இருக்கு. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அப்பா அம்மா ஒரு சாலை விபத்துல இறந்துடுறாங்க. பிரேமுக்கு வயசு 23வது, அவருடைய தங்க பூஜாவுக்கு வயசு 18வது. அவருடைய அப்பா அம்மா இறந்த பிறகு பிரேமு அவருடைய தங்கைக்காக அவன் கல்லூரிக்கு போறத நிறுத்திடுறான். இப்ப அவனுடைய தங்கைக்காக உழைக்க ஆரம்பிக்கிறான், வேலைக்கு போறான். இப்ப அவன் தினந்தோறும் வேலைக்கு போகும்போது பூஜாவும் அவருடைய அண்ணனை நல்லாவே கவனிச்சுக்கிறா. காலைல எந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு அவ கல்லூரிக்கு போறான். இப்ப அவனும் வேலைக்கு போறான். அவன் வேலைக்கு போறதுக்கு முக்கிய காரணம் என்ன, எக்காரணம் பண்ணிட்டோம் தங்களோட படிப்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்பதான் அவன் தினந்தோறும் வேலைக்கு போறான். அவளும் காலைல எந்திரிச்சா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சமைச்சு தனது அண்ணனுக்கு கொடுப்பா. இப்ப பிரேமு அவனோட தங்கச்சி மேல உசிரியை வச்சிருக்கான். பிரேமுக்கு ஒரு கவலை, தனது தங்கச்சிக்கு எப்படியாவது நல்லபடியா திரும்ப செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்பதான் அவன் பல வழிகளை வரன் வருமா அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான். தனது தங்கைக்கு சிறப்பா ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஒரு வரன் அவங்களுக்கு வருது. அவருடைய பேரு ரவி. அவரு ஒரு பேங்க் மேனேஜரா இருக்காரு. இப்ப அவரு பூஜாவை பார்த்த பிறகு ரொம்ப பிடிச்சிருது, எனக்கு பெண்ணை பிடிச்சிருது அப்படின்னு ரவின்னு சொல்றாரு. இப்ப அவனுடைய குடும்பத்தாரும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. மாப்பிள்ளை வீட்டுல சொல்றாங்க, எங்களுக்கு வரதட்சணையா ₹1 கூட வேணாம், எங்களுக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும், இவ்வளவு நல்லவளா இருக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பூஜாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்ம கல்யாணத்தை முடிச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சரி அப்படின்னு பிரேமும் வந்து ஒத்துக்கிறான். இப்ப அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்ப அவன் யோசிக்கிறான், தனது தங்கச்சியோட கல்யாணம் சிறப்பா இருக்கணும், அதாவது இந்த ஊர்லயே பெரிய ஒரு மண்டபத்துல வைக்கணும், அதே போல பந்தியில நல்ல உணவா இருக்கணும், ஊரே பார்த்து வியக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கல்யாண நாட்கள் நெருக்குது. இப்ப அவன் வேலை செஞ்ச காசு, அவருடைய கம்பெனில பிடித்தம், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தான் பணம் கிடைக்குது, பாதி தான் பணம் கிடைக்குது, அதுவும் வாடகைக்கு உணவுக்கு தான் சரியா போகுது. இப்ப மத்ததுக்கு பணம் இல்ல. இப்ப அவன் பல விதமா யோசிக்கிறான். அவருடைய நண்பர்களிடம் எல்லாருமே போய் கேட்கிறான், ஆனா பணம் எங்கேயுமே கிடைக்கல. அவன் என்ன பண்றதுன்னு பல விதமா யோசிக்கிறான். இப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. அவன் வாழ்ந்துருக்க அந்த வீடு, அந்த வீடு அவனுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த வீடு. அவன் அந்த சூரை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய தாத்தா பாட்டி ஞாபகம், அவனுடைய பெற்றோர் ஞாபகம் வந்துருக்கும். ஏன்னா பூஜாவும் பிரேமும் அங்கதான் பிறந்தாங்க, அங்கதான் வளர்ந்தாங்க. அவருடைய தாத்தா பாட்டிலேருந்து அவருடைய அப்பா அம்மா வரலையும் அது வாழ்ந்த வீடு. இப்பதான் யோசிக்கிறான், தங்கச்சியோட மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப நல்ல ஒரு புரோக்கரா பார்த்து வீடை விலை பேசுறான். இந்த வீடை விற்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னு அதே போல வீடும் பேசி முடிக்கப்படுது. வீடு கல்யாணம் முடிஞ்ச பிறகு எழுதி கொடுத்துறோம்னு சொல்றான். அதுக்கு முன்பணமா கொஞ்சம் பணத்தையும் வாங்குறான். இப்ப அவன் நினைச்ச மாதிரியே ஆடம்பரமான ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடக்குது. அதே போல கேட்டரிங், டெக்கரேஷன் அப்படின்னு அனைத்துமே சிறப்பா நடந்து முடியுது. இப்ப இடையில ஏன் இவ்வளவு எல்லாம் செலவு பண்றீங்க, இவ்வளவு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு அவனுடைய மாப்பிள்ள ரவியும் சொல்றாரு. ஆனா தங்கச்சியோட கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அங்க உள்ளவங்க எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க, தன் தங்கச்சியாக என்னெல்லாம் பண்றான் பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப கல்யாண நாளும் நெருங்கிடுச்சு. இப்ப அவருடைய தங்கச்சி மணமேடையில இருந்து உட்கார்ந்துருக்கா. அவருடைய தங்கச்சி லட்சுமி மாதிரி இருக்கா. ஏன்னா நல்ல பட்டு சேரை உடுத்தி ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு அவ வந்து திருமணத்துல வந்து உட்கார்ந்துருக்கா. அவருடைய தங்கச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வரான். அதே நேரங்கள்ல அவனுக்கு ஒரு கவலையும் இருக்கு. ஏன்னா அவன் இருந்த அந்த ஒரே வீட்டையும் அவன் வித்தாச்சு. இதுக்கு பிறகு அவன் நடுவீதிக்கு தான் வந்தாகணும். ஆனா அவனை பத்தி அவன் கவலையே படல. தன் தங்கச்சி எப்படியாவது நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனும் அவனோட தங்கச்சி பார்க்கறான், ரொம்ப சந்தோஷமா வரான். அப்பா அம்மா இல்லாத குறைய அவன் தீர்த்துட்டான். இதுக்கு மேல அவனுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். கல்யாணம் நடக்க போது இப்ப பக்கத்துல வந்து வரான். அவனுடைய தங்கச்சி அவனை பார்த்து ரொம்பவே வந்து அழுகுறான். மாலை மாத்தப்படுது, திருமணம் நடந்து முடியுது. எல்லாத்தையுமே பூஜாவுடைய சகோதரன் கவனிச்சிட்டு இருக்கான். அவனுடைய முகத்துல ஒரு புன்னகை வீசிட்டு இருக்கு. அதே நேரத்துல அவனுடைய இதயத்துல ஒரு புயல் வீசிட்டு இருக்கு. அவனுடைய வீட்டுல அவன் சில மணி நேரம் பார்த்துட்டே இருந்திருக்கிறான். மறுநாள் பூஜா அவனிடமிருந்து விடைபெறா. இப்பதான் பூஜா தனது அண்ணனை கட்டிப்பிடிக்கிறா. அவ அழுகுறா. அண்ணா, என்னை விட்டுட்டு எப்படி நீ தனியா தங்குவ அப்படின்னும் அவ சொல்றா. பிரேமோட இதயமும் அழுதுட்டு இருக்கு. ஆனா அவனோட கண்கள்ல கண்ணீர் வர அனுமதிக்கல. இப்பதான் அவன் சொல்றான், நீ சந்தோஷமா இருக்கணும், நல்ல ஒரு குடும்பத்துல உனக்கு திருமணம் நடந்தது, அதுவே எனக்கு போதுமா அப்படின்னு கலங்குறான். இதை பார்த்து ரவியோட குடும்பமும் சந்தோஷமாவது. இப்பதான் அவ விடைபெற்றுட்டு அவ போறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அவளுடைய அண்ணனிடம் அவ வரா. அவ கையில இருந்து ஒரு உரை இருக்கு, ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை அண்ணனிடம் கொடுக்குறா. அவன் என்னதுன்னு கேக்குறான். பூஜா சொல்றா, நான் இங்கிருந்து போன பிறகு இந்த கடிதத்தை பிரிச்சு படி அப்படின்னும் அவன் சொல்றான். அவனுடைய அண்ணனும் அமைதியா இருக்கிறான். பூஜாவும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடா. இப்ப பிரேமு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். இப்பதான் அவனுக்கு முழுமையான அழுகையே வருது. இப்ப வீட்டை சுத்தி உள்ள சுவரெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒரு நிமிஷம் அழுகுறான். எதுவுமே பேசாம அப்படியே
வந்து அமர்ந்திருக்கான். இப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, தனது தங்கச்சி பூஜா கொடுத்த அந்த கடிதம் அவனுக்கு ஞாபகம் வருது. அது என்னவா இருக்கும்? நம்ம மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருப்பா, ஏதாவது எழுதிருப்பா அப்படின்னும் அவன் நினைக்கிறான். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது பணம் வச்சிருப்பா அப்படின்னும் அவன் யோசிக்கிறான். அவன் படிக்க ஆரம்பிக்கிறா, சகோதரனே இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் ரொம்ப தூரம் போயிருக்கணும். அண்ணா, என்னை விட்டு வெகு தொலைவில் நீ இருப்ப. என் உடல் மட்டும் போயிடுச்சு, என்னுடைய ஆன்மா எப்போதுமே உங்களிடம் தான் இருக்கும். என்னை மன்னிச்சிரு. நான் உனக்கு பெரிய ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னும் அதில் எழுதிருக்கு. நான் அவனிடமிருந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். எனக்கு தெரியும் என்னுடைய திருமணத்துக்கு இதை நீ செய்வ அப்படின்னும் எனக்கு தெரியும். சொத்தை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னும் நீ ஒரு புரோக்கரிடம் பேசும்போது நான் பார்த்துருந்தேன். நான் கேட்டேன், உன்னை நான் நிறுத்த விரும்பினேன். ஆனா எனக்கு அது தெரியும், நான் உன்னை தடுத்தா நீ என்னை தடுப்பேன்னு எனக்கு தெரியும். அண்ணா, அப்பா அம்மா போன பிறகு உன் படிப்பையும் எனக்காக விட்டு கொடுத்த, எல்லாத்தையுமே தியாகம் செஞ்ச. இன்னைக்கு என்னுடைய மகிழ்ச்சிக்காக உனக்கு தலைக்கு மேல இருந்த கூரையும் பறிக்கப்படுது, வீடு விற்கப்படுது. நான் ரொம்ப சுயநலவாதின்னு அதுல எழுதிருக்கு. நடுத்தருவில் என்னுடைய சகோதரனை நான் எப்படி பார்க்கறது? சரி அண்ணா, நானும் ரவியும் சேர்ந்து ஒரு சின்ன முடிவெடுத்தோம். ரவி என்னுடைய உணர்வுகளை மிகவும் மதிக்கிறாரு. நான் அவரிடம் இதை சொல்லும்போது அவன் ஒரு கணம் கூட அவன் யோசிக்கல. நான் ஒரு புதிய வீடு வாங்கியிருக்கேன், அதை உங்க பேர்லயே நான் எழுத போறேன். இந்த உரையில அதே வீட்டோட சாவி இருக்கு, பத்திரமும் இருக்கு. இந்த வீடு உன்னுடைய வீடை விட பெரிய வீடு இல்லை, ஆனா இது எங்களுடைய ஒரு சிறிய காணிக்கை அப்படின்னும் அவ சொல்றா. தயவு செய்து மறுக்காதீங்க, இல்லைன்னா உங்களுடைய சகோதரி ஒருபோது மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இதை பார்த்த பிறகு கடிதமும் சாவியும் அவன் கையில இருந்து கீழே விழுது. அவனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருது. அதை அவனால் நிறுத்த முடியல. அவன் சிரிக்கிறான், அழுகுறான், அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கே புரியல அவன் என்ன செய்யணும்னு. அவனுடைய சகோதரி அவளை ஒரு அப்பாவி அப்படின்னு நினைச்சான். ஆனா அவன் மிகவும் புத்திசாலி. அந்த சாவி எடுத்து வச்சுக்கிறான். அவனால இரவு முழுவதும் தூங்கவே முடியல. அடுத்த நாள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்க அந்த பகுதிக்கு போறான். அந்த வீட்டை அடைகிறான். அந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, அழகான ஒரு வீடு. அந்த வீட்டில் நுழையிறான். அவனுக்கே ஆச்சரியம் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல அவனுடைய அப்பா அம்மா போட்டோ, தங்கை போட்டோ, சாமி போட்டோ அப்படின்னு எல்லாமே அழகழகா வைக்கப்பட்டிருக்கு. பிரேமோட சிறு வயது போட்டோல இருந்து தற்போதைய போட்டோ வரலையும் அனைத்து போட்டோவையும் பிரேம் நினைச்சிருக்கா. அப்பதான் அவனுக்கு புரியுது, நம்மளை விட நமது தங்கை தான் நம்ம மீது அதிக பாசம் வச்சிருக்கா அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். உடனடியா அங்க ஒரு போன் இருக்கு, போன் அடிக்குது. இப்ப போன் எடுத்ததும் பூஜா அழ ஆரம்பிச்சிடுறா. அண்ணா, உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னும் அவ கேட்கிறா. அவனுக்கு குரலே வரல. பைத்தியக்கார பெண்ணு, என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னும் அவன் கேட்கிறான். யாராவது இவ்வளவு பெரிய பரிசு கொடுப்பாங்களா அப்படின்னும் அவன் சொல்றான். பூஜா அழுதுகிட்டே, நீ எனக்காக செஞ்சதெல்லாம் ஒப்பிடும்போது இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் அவன் சொல்றான். அந்த நாள் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள பிரிக்க முடியாத உறவா இருக்கு. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவன் வந்து பாக்குறாங்க. அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா ஓடிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.